நண்பர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது. நம்மளுக்கு தெரியும், மோடியை மிகவும் அழுத்தி கொண்டிருந்த ஒன்று அமெரிக்காவில் அவருடைய நண்பர் கௌதம் அதானி நிறுவனத்திற்காக முதலீடுகளை பெறுவதற்காக அவர் சொன்ன பொய்களின் காரணமாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் அவரை கைது செய்வதற்கு அமெரிக்காவினுடைய நிர்வாகம் முடிவு செய்து துரத்தி கொண்டிருக்கிறது என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த செய்தி. அந்த வழக்கில் அத்வானி 18 மில்லியன் $1.8 கோடி தண்டனையாக கட்டுவதற்கு ஒப்புக்கொண்டு வழக்கை முடித்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன கேஸ் பாருங்க, கௌதம் அதானி அக்ரிஸ் டு $18 மில்லியன் பெனால்டி இன் US பிரைபரி கேஸ். அதாவது என்னன்னா, அதானி நிறுவனங்களில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதானி நிறுவனமும் அதனுடைய துணை நிறுவனங்களும் அமெரிக்கா இன்வெஸ்டார்களை இழுத்த போது அவங்க எங்களுடைய இண்டஸ்ட்ரி எப்படி அது எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தெரியுமா, எவ்வளோ நீங்கள் கெயின் பண்ண முடியும் தெரியுங்களா, எவ்வளோ நீங்கள் பர் ஷேர் ஏர்ன் பண்ண முடியும்னா ஏகப்பட்ட பொய்களெல்லாம் அவிழ்த்து விட்டுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்ட உடனே என்னாச்சு, கேஸ் போட்டாங்க, மிஸ்லீடிங் த இன்வெஸ்டார். அதுதான் கேஸு. அந்த கேஸில் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் முடிவு எடுத்துட்டாங்க. பட் மோடியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னாலும் அது நடக்காது இருந்துச்சு. மோடியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் இவர் தான் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அவர் நிரந்தரமாக நான் அடிமைப்பட்டிருக்கிறத தெரிவிக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு சூழல். ஸோ அந்த வழக்கில் இருந்துட்டு தப்பிக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரப்ஷன். அதாவது அவர் ஈடுபட்டது என்ன அப்படின்னம்னா, நான் இந்த கரப்ஷனில் ஈடுபட்டேன், ஆனால் அதற்கு அது ஒரு குற்றச்செயலாக இல்லை. அதாவது நான் செஞ்சதுனோ தப்பு தான், ஆனால் தெரிஞ்சு அதை செய்யலை. அதாவது கரப்ஷன் வித்தவுட் அட்மிட்டிங் கில்ட் அப்படின்ற அடிப்படையில் இவர் என்ன அப்படியா, அப்போ 18 மில்லியன் கட்டு அப்படின்னோடனே அது ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆக அதானி நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு $18 மில்லியன் அபராதமாக கட்டி கேஸை முடித்து கொண்டு தப்பித்து விட்டது. இதுதான் செய்தி. மீண்டும் சந்திப்பதோடு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.